See the subject algebra and calculus. So இந்த subject நம்ம allied maths பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ரிசஸ், செகண்ட் ஒன் தியரி ஆஃப் ஈக்குவேஷன், தேர்ட் ஒன் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அண்ட் தென் ஃபோர்த் ஒன் டிஃபனைட் இன்டெக்ரல். ஸோ மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் லெவலில் படிச்சிருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னன்றது பார்க்கலாம். A matrix is a rectangular array of elements written in the form A equal to A11, A12 up to A1n. So second row இருக்க element எப்படி define பண்ணலாம்? A21, A22 up to A2n. ஸோ இப்போ காலம் மேட்ரிக்ஸ் வந்துட்டு எது வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணலாம்? M வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். ரோ மேட்ரிக்ஸ் ரோ எலிமெண்ட்ஸை நம்ம எது வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம்? N வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்போது இந்த மேட்ரிக்ஸில் நமக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா M cross N எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் பாயிண்ட், the aij are real or complex numbers, they are called elements of matrix. so இதோட elements வந்துட்டு நமக்கு real numbers-ஆ இருக்கலாம் இல்லைனா complex numbers-ஆ இருக்கலாம். third point, in matrix A which contains m row and n columns. so இதில் m rows இருக்கும் and then n columns இருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை எப்படி நம்ம frame பண்ணுறோம்? For any square matrix capital A of order n, a characteristic equation of A is modulus of A minus lambda I equal to 0 or determinant of A minus lambda I equal to 0. ஸோ நம்ம A matrix அப்படின்றது நம்மளுடைய given matrix. இதில் lambda அப்படிங்கிறது scalar in field F, I அப்படின்றது யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. ஸோ I அப்படின்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? கேரக்டரிஸ்டிக் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ரூட் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, the root of an equation modulus of A minus lambda I equal to 0 is called a eigenvalue or characteristic root of A. ஸோ நார்மலாக நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு எப்படி ரூட் கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதை ஐகன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கேரக்டரிஸ்டிக் ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக் வெக்டர். ஸோ கேரக்டரிஸ்டிக் வெக்டரை வந்து கேரக்டரிஸ்டிக் ரூட்டை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எ நான் ஜீரோ காலம் வெக்டர் எக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் ஏஎக்ஸ் கேபிட்டல் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா எக்ஸ். ஸோ நமக்கு எக்ஸ் அப்படின்ற கேபிட்டல் எக்ஸ் அப்படின்ற ஒரு காலம் மேட்ரிக்ஸை நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். அது A minus lambda I of x equal to 0 இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா இஸ் கால்ட் ஏ கேரக்டரிஸ்டிக் வெக்டர் ஆஃப் கேபிட்டல் ஏ கரஸ்பாண்டிங் டு த கேரக்டரிஸ்டிக் ரூட். ஸோ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Find the characteristic equation, characteristic root and characteristic vector of ஒரு 2x2 matrix கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட row elements என்ன? 8 minus 4 அடுத்து second row element 2 2. ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண நமக்கு ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் A minus lambda I equal to 0. ஸோ ஏன்றது கிவன் மேட்ரிக்ஸ், நம்மளோட கிவன் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். லேம்டான்றது ஒரு ஸ்கேலார் வேல்யூ, ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ A மேட்ரிக்ஸ் மைனஸ் லேம்டா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ லேம்டாவை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே லேம்டா 0 0 லேம்டா கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணுறோம். 8 minus lambda minus 4 2 minus lambda. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணலாமா? டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ண என்ன பண்ணுவோம்? எலிமெண்ட்ஸை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் A இஸ் மாடுலஸ் ஆஃப் A minus lambda I equal to 0. ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு டிட்டர்மினன்ட் இருக்குது, இதுக்கு எலிமெண்ட்ஸை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கிது. ஸோ அந்த ஈக்குவேஷன் என்ன? லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 10 லேம்டா ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரூட்ஸ் கண்டுபிடிக்க நமக்கு ஒரு செகண்டோட ஈக்குவேஷனாக இருந்தது, அப்படி செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனாக இருந்தது அப்படின்னா நமக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும். அப்போது இதுக்கு ஒன்று குவாட்ரட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லைனா சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது 24ன்றது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் மைனஸ் 10ன்றது சம் ஆஃப் த ரூட். அப்போ 24ன்றது 2 ரூட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணணும், அதே 2 ரூட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 10 கிடைக்கும். ஸோ இப்போது 24 வந்துட்டு என்ன பண்ணலாம்? -4 -6ஆல் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அதே -4 -6 ஆட் பண்ணோம் அப்படின்னா -10. ஸோ அப்போது லேம்டா -4 லேம்டா -6 ஈக்குவல் டு 0. ஸோ லேம்டா ஈக்குவல் டு 4,6. இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து லேம்டா ஸ்கொயர் -10 லேம்டா ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0. கேரக்டரிஸ்டிக் ரூட் வந்து லேம்டா ஈக்குவல் டு 4,6. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் வெக்டர்.
ஸோ இப்போ நம்மளோட ரூட்ஸை வச்சுட்டு தான் கேரக்டரிஸ்டிக் வெக்டரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரூட் என்ன 4. இப்போ 4 a minus 4i of x equal to 0. இந்த இடத்துல லாம்டாக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், 4 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்றது நம்மளோட மேட்ரிக்ஸ், 4ன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால் மல்டிபிள் பண்ண மேட்ரிக்ஸ். இங்கே 4004 இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ், எக்ஸ்ன்றது ஒரு காலம் மேட்ரிக்ஸ். ஸோ அந்த மேட்ரிக்ஸோட வேரியபிள்ஸ் என்ன xy எடுத்துக்கிறோம் ஈக்குவல் டு 0. ஸோ 0ன்றதுனால நம்ம ஒரு காலம் மேட்ரிக்ஸை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் சப்ராக்ட் பண்ணலாமா? ஸோ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 4 minus 4 2 minus 2 டாட் xy ஈக்குவல் டு 0 எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2x2 மேட்ரிக்ஸையும் இந்த காலம் மேட்ரிக்ஸையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். 4x minus 4y ஈக்குவல் டு 0, 2x minus 2y ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு xyயோட வேல்யூஸ் என்ன கிடைக்கும், 1 1 கிடைக்கும். ஸோ இதோட k அப்படின்ற ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். So characteristic vector of a corresponding to lambda equal to 4 k of 1 1. அதே மாதிரி characteristic vector for lambda equal to 6. So lambda ஓட வேல்யூ 6 இருக்கும்போது நமக்கு கேரக்டரிஸ்டிக் வெக்டர் என்ன எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ அதே ஃபார்மேட்டில் a மைனஸ் லாம்டா லாம்டாக்கு பதிலாக 6 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ a மைனஸ் லாம்டா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ a மேட்ரிக்ஸ் மைனஸ் 6ஆல் மல்டிபிள் பண்ண ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ற காலம் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இதோட எலமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக இருக்கிறதுனால நமக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அப்போது இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா xyயோட வேல்யூ k ஆஃப் 2 1 எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பார்த்தோம், அண்ட் தென் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் பார்த்தோம். நவ் கேரக்டரிஸ்டிக் வெக்டர் பார்த்துருக்கோம். அடுத்த டாபிக் polynomial equation. An equation of the form a0 x power n plus a1 x power n minus 1 plus a2 x power n minus 2 up to an equal to 0 is called polynomial equation of degree n. So ஒரு polynomial equationல நமக்கு variables and constants வந்து multiple ஆகி அதை sum பண்ணி இருக்கணும். ஸோ இதுதான் ஒரு polynomial equation சொல்லுவோம். இதில் a0 a1 up to an அப்படின்றது கான்ஸ்டன்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் a0 அப்படிங்கிறது நமக்கு not equal to 0 இருக்கணும். சப்போஸ் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா நமக்கு a0ன்ற ஒரு டேர்மே எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இப்போ இதோட ரூட் ஆஃப் அன் ஈக்குவேஷன் பார்க்குறோம். எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் x ஈக்குவல் டு b satisfies the equation a0 x power n plus a1 x power n minus 1 plus a2 x power n minus 2 up to an equal to 0 is called a root. So b அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்மளோட பாலினாமியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அதை ரூட் ஆஃப் அன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். So now we gonna see relationship between root and coefficient of an equation. So coefficientக்கும் rootக்கும் நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் ஆல்ஃபா கமா பீட்டா ஆர் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ இப்போ நமக்கு ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ax² + bx + c = 0. ஸோ இதை வச்சுட்டு நம்ம ரெண்டு டேர்மாக ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் தான் இந்த இடத்துல நம்ம கொண்டு வரோம். ஸோ அதை கோஎஃபிஷியண்ட்டை வச்சு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்ஃபா + பீட்டா = -b/a, ஆல்ஃபா பீட்டா = c/a. ஸோ இப்போ இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஒன், இதை ஒரு தேர்ட் டிகிரி ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா if alpha beta gamma are roots of the equation ax³ plus bx² plus cx plus d equal to 0. ஸோ இப்போ 3 ரூட்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் ஒரு தேர்ட் டிகிரி ஈக்குவேஷன். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்ற ரூட்ஸை நம்ம இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு -b/a, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு c/a, ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு -d/a. சரியா? அடுத்த டாபிக் டெஸ்கார்ட் ரூல் ஆஃப் சைன். ஸோ டெஸ்கார்ட் ரூல் ஆஃப் சைன் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவேஷனோட பாசிட்டிவ் ரூட் எவ்வளோ, நெகட்டிவ் ரூட் எவ்வளோ, இல்லை இமேஜினரி ரூட் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு டெஸ்கார்ட் ரூல் ஆஃப் சைன். An equation f of x equal to 0 cannot have more positive real root than the number changes in the signs of coefficient of f of x. ஸோ நமக்கு ஒரு ஈக்குவேஷனில் பாசிட்டிவ் ரூட்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா அதில் இருக்க பாசிட்டிவ் எத்தனை சைன் சேஞ்சஸ் இருக்கோ
f of x equal to 0 இருந்ததுன்னா அதில் இருக்க சைன் சேஞ்சஸ் தான் நம்மளோட பாசிட்டிவ் ரூட்ஸாக இருக்கும். அண்ட் ஈக்குவேஷன் f of x equal to 0 cannot have more negative real root than the number changes in the sign of the coefficient of f of minus x. So f of minus xல நமக்கு எத்தனை சைன் சேஞ்சஸ் இருக்கோ அத்தனை நெகட்டிவ் ரூட்ஸ் தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், find the number of negative real root of an equation. So ஒரு third degree equation எடுத்துக்கிறோம். x cube plus 2x plus 3 equal to 0. ஸோ இப்போ இதில் நமக்கு பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கலாம், நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா imaginary roots இருக்கலாம். ஸோ அப்போ let f of x equal to x cube plus 2x plus 3. இது f of x என்ற ஃபங்க்ஷன். ஸோ இப்போ f of minus x நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, நெகட்டிவ் ரூட்ஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ f of minus x நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ மைனஸ் அப்ளை பண்ணுறோம் எக்ஸ்க்கு பதிலாக. ஸோ எக்ஸ் க்யூப்னாலும் மைனஸ் எக்ஸ் க்யூப்னாலும் மைனஸ் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே எக்ஸ்க்கு பதிலாக மைனஸ் அப்ளை பண்ணால் minus 2x plus 3. number of sign changes. So f of minus xல நமக்கு எத்தனை sign changes இருக்கு, மைனஸ்லேருந்து மைனஸ் தான் இருக்குது, மைனஸ்லேருந்து இங்கே ப்ளஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ ஒரு சைன் சேஞ்ச் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷனில் நமக்கு ஒரு நெகட்டிவ் ரியல் ரூட் அக்கர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரியா? அடுத்த டாபிக் curvature and radius of curvature. So curvature அப்படின்னா என்னன்னா, curvature of the curve at a point is defined as the rate of change of bending of the curve at the point. So நம்மளோட ஒரு curve இருக்கு அப்படின்னா அந்த curveோட bending அதோட rate of change தான் வந்துட்டு நமக்கு என்னன்னா curvature அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். radius of curvature is reciprocal of a curvature. ஸோ ஒரு curvature அதோட reciprocal தான் radius of curvature சொல்கிறோம். இந்த பெண்டிங்கை வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் அந்த கர்வை டச் பண்ணுற பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா curvature அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதோட ரெசிப்ரோக்கலை ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்கிறோம். அதோட சென்டர் பாயிண்ட்டை சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்கிறோம். ஸோ இந்த கர்வை லோயர் கர்வேச்சர் அப்படின்னும் இந்த கர்வை ஹை கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ரோ ஈக்குவல் டு 1 + dy by dx the whole square whole power 3/2 divided by d square y by dx square. So next topic, partial differential equation. A partial differential equation is an equation which contains one or more partial derivatives. So partial differential na ஒரு independent variable ஒரு dependent variable more than one independent variable டிபெண்ட் பண்ணி இருந்தது அப்படின்னா அதை பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்னு சொல்லலாம். ஸோ நமக்கு ரெண்டு டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் இருக்குது. ஒன்று ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், இன்னொன்று பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்ததுன்னா அது ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்தது அப்படின்னா அது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். Order of a partial differential equation is the derivative of a highest order in the equation. So அதோட ஆர்டர் தான் நமக்கு வந்துட்டு என்னென்னா highest order of the equation இருக்கும். For that is z equal to f of x comma y. Here x comma y are independent variable and z is dependent variable on x comma y. So இந்த இடத்துல f of x comma y அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸும் ஒய்யும் வச்சுருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை இசட் ஈக்குவல்ட்டுன்னு எழுதுறதுனால இப்போ இசட்டில் நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தாலுமே அதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸையும் ஒய்யையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இசட் அப்படின்றது டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸ் ஒய் அப்படின்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் x ஸ்கொயர் t ப்ளஸ் y ஸ்கொயர் q ஈக்குவல் டு z ஸ்கொயர். ஸோ இது ஃபஸ்ட் ஆர்டர். x ஸ்கொயர் t ப்ளஸ் y ஸ்கொயர் r ப்ளஸ் xys ஈக்குவல் டு 0. இது செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். p அப்படின்றது ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், dou z டிவைடட் பை dou x. q அப்படின்றது dou z டிவைடட் பை dou y. t அப்படிங்கிறது dou ஸ்கொயர் z டிவைடட் பை dou x dou y. r அப்படிங்கிறது dou ஸ்கொயர் z டிவைடட் பை dou y ஸ்கொயர். s அப்படிங்கிறது dou z divided by dou x dou y. ஃபார்மேஷன் ஆஃப் PDE. ஸோ நமக்கு ரெண்டு ஃபார்மேஷன் இருக்குது. ஒரு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஃபார்மேஷன் இருக்குது. ஒன்று பை எலிமினேஷன் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், செகண்ட் ஒன் பை எலிமினேஷன் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஈக்குவேஷனில் இருக்க ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணாலும் நமக்கு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷனில் இருக்க ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணாலும் ஆர்பிட்ரரி ஒரு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம
Lagrange's linear partial differential equation create பண்ணலாம். The partial differential equation of the form PP plus QQ equal to R. So இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? PP plus QQ equal to R. ஸோ இதில் P small p ன்றது நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஒரு partial derivative dou z by dou x, Q அப்படின்றது dou z divided by dou y. ஸோ PP plus QQ equal to R அப்படின்ற ஒரு equation form இருந்ததுன்னா அது Lagrange's linear partial differential equation. So அடுத்த topic is definite integral. The definite integral of f of x between the limits x equal to a and x equal to b is defined by integral a to b f of x into dx and its value is f of b minus f of a. So small f of x நம்ம என்ன பண்றோம்னா integrate பண்றோம். So இதில் x ஓட lower limit a நோ upper limit b நோ எடுத்துக்கிறோம். So ஒரு f of x நம்ம integrate பண்ணும்போது கிடைக்கிற அவுட்கம்மை நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு நமக்கு எப்போ கிடைக்குன்னா ஹியர் ஏ இஸ் கால்டு த லோயர் லிமிட் அண்ட் பி இஸ் கால்டு த அப்பர் லிமிட் ஆஃப் த இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் த இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ நம்ம அப்ளை பண்ணணும். சரியா? ஸோ அப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற வேல்யூ தான் நம்மளோட இன்டெக்ரல் வேல்யூவாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. ஸோ எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? டி அப்படின்ற வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸ் வேரியபிள் தான் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஒய் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம், எஸ் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம என்ன வேரியபிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி, இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் பி டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்போது நம்ம லிமிட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? மைனஸால் மல்டிபிள் பண்ணனா இன்டெக்ரலோட லிமிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேர்ட் ப்ராப்பர்ட்டி, இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் நம்ம சி அப்படின்ற ஒரு லிமிட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த லிமிட் பாயிண்ட்டை வச்சு ஒரு இன்டெக்ரலை நம்ம ரெண்டு இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் ஏ டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அடுத்து ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி, இன்டெக்ரல் 0 to a f of x into dx, ஸோ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to a f of a minus x into dx. லோயர் நம்மளோட இன்டெக்ரலோட லோயர் லிமிட் 0வாக இருந்தது அப்படின்னா நம்மளோட எக்ஸோட வேல்யூவை a மைனஸ் எக்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி, இன்டெக்ரேஷன் 0 to 2a f of x into dx which is equal to integral 0 to a f of x into dx plus integration 0 to a f of 2a minus x into dx. ஸோ லோயர் லிமிட் 0வாகவும் அப்பர் லிமிட் 2aவாகவும் இருந்தது அப்படின்னா நம்மளோட இன்டெக்ரலை ரெண்டு இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட் இன்டெக்ரல் இன்டெக்ரேஷன் 0 to a f of x into dx ப்ளஸ் இன்டெக்ரேஷன் 0 to a f of 2a minus x into dx. அடுத்து சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டி, இஃப் f of 2a minus x equal to f of x, then integration 0 to 2a f of x into dx equal to 2 into integration 0 to a f of x into dx. ஸோ இப்போது இந்த இடத்துல நம்மளோட ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா? இந்த ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டியில் f of x என்ற ஃபங்க்ஷன் வந்து f of 2a minus x இருந்தது அப்படின்னா நம்மளோட இன்டெக்ரல் வேல்யூவை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? இன்டெக்ரேஷன் 0 to 2a f of x into dx என்று இருக்கிறத 2 into integration 0 to a f of x into dx நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அடுத்த ப்ராப்பர்ட்டி, இஃப் f of 2a minus x equal to minus f of x, இப்போ f of x என்ற ஃபங்க்ஷன் f of 2a minus x என்ற ஃபங்க்ஷன் மைனஸ் f of x இருந்தது அப்படின்னா தென் இன்டெக்ரேஷன் 0 to 2a into f of x என்ற ஃபங்க்ஷன் வேல்யூ நமக்கு எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அடுத்த எய்த்து ப்ராப்பர்ட்டி, இன்டெக்ரேஷன் மைனஸ் a to a f of x into dx equal to 2 integration 0 to a f of x into dx இருக்கும். எப்போனா if f of x is an even function இருக்கும் போது. ஸோ அதே ப்ராப்பர்ட்டியில் integration minus a to a f of x into dx equal to value 0வாக இருக்கும். எப்போனா f of x என்றது ஒரு odd function இருக்கும் போது. ஸோ அடுத்து 10th ப்ராப்பர்ட்டி, integration a to b f of x into dx which is equal to integration a to b f of a plus b minus x into dx. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டெக்ரல் வேல்யூஸை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரியா? தேங்க்யூ.